நம்முடைய அழுத்தம் நினைவு அதிகமாக துருவ நட்சத்திரத்தின்பால் விண்ணிலே இருக்க வேண்டும். அந்த சக்தியை நமதாக தனதாக நானாக ஆக்குவதற்கு புருவ மத்தியிலே நம் உயிரிலே அந்த அழுத்தம் இருக்க வேண்டும். அதற்கு பின்புதான் நம் உடலுக்குள், அந்த உடல் உறுப்புகளுக்குள் அந்த இணைப்பை நாம் கொண்டு செல்ல வேண்டும். வெறுமன நம் உடல் உடலையே நாம் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டியதில்லை. நமது உயிர் எலக்ட்ரானிக் என்ற நிலையில் தான் இயங்குகின்றது. எதிலே கவனம் இருக்கின்றதோ, எதிலே நம்முடைய ஈர்ப்பு இருக்கின்றதோ, அந்த சத்தைத்தான் இந்த உயிரில் இருக்கக்கூடிய காந்தம் இழுத்து கவரும். அந்த மனத்தை அதைத்தான் நமக்குள் இணைக்கும்படி செய்யும். அதுவாகத்தான் நம்மை மாற்றும். ஆக நான் யார் தான் யார் என்றால் எந்த வினையை சேர்க்க வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய படைப்பிலே உயர்ந்த வித்து இந்த உயிர் தான். ஆக இந்த உயிர் எப்படி ஒளியாக இருக்கின்றதோ, இந்த உயிரை போன்றே அனைத்தையுமே ஒளியான வித்துகளாக உருப்பெற செய்வதுதான் இந்த உயிர் நம்மை உருவாக்கியதனுடைய பேருண்மையை நாம் உணர வேண்டும். இந்த பிள்ளை யார், நீ சிந்தித்துப் பார். நான் உன்னை பல கோடி சரீரங்களில் உன்னை மனிதனாக உருவாக்கி இருக்கிறேன் என்றால் நீ என்னுடன் இணைந்து நீ நானாக வேண்டும், நான் நீயாக வேண்டும் என்ற நிலையில் தான் இந்த உயிர் நம்மை உருவாக்கிறது என்ற நாம் எப்படி தாய் தந்தை நம்மை உருவாக்கினார்கள் என்று உணர்கின்றமோ அதே போன்று இந்த உயிரினுடைய இயக்கத்தை உணர்ந்து அந்த உயிரான ஈசனுக்கு செய்யும் சேவையாக உயிர் நம்மை உருவாக்கியதனுடைய நிலைகளை முழுமை பெறும் நிலையாக ஒரு வித்து தன்னுடைய சத்தை காற்றிலிருந்து கவர்ந்து தன் இனமாக அது எப்படி பெருக்குகின்றதோ ஆக இந்த உயிர் தான் நான் தான் உயிர் என்ற நிலையில் நாம் உணர்ந்து அந்த ஒளியான உணர்வுகளை உயிரோடு ஒன்றும் நிலையாக அந்த ஒளியான நிலைகளை பெருக்கும் நிலையாகத்தான் நாம் செயல்படுத்த வேண்டும். இந்த உயிரால் உருவாக்கப்பட்டதான் இந்த உடல். இது ஒரு இயந்திரம். இந்த இயந்திரத்தின் மூலமாகத்தான் இந்த சக்தி பெறுகின்றோம். ஒரு நிலத்திலே அந்த வித்து அது ஆழமாக பதிவானாலும் நிலத்தின் துணை கொண்டுதான் அந்த வித்தும் வளர்கின்றது. ஆக இந்த உடலை வைத்துத்தான் இந்த உயிரும் உயர்ந்த நிலை பெறுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் இந்த உடலுக்குள் விளைந்த உணர்வுக்கு நாம் அதனுடைய வழிக்கு நாம் சென்று விட்டால் இந்த உயிர் என்ற நிலைகளை மறக்க நேரும். அல்லது இந்த உடல் வாழ்க்கையை பிரதானம் என்ற நிலைகளுக்கு அதை அழைத்து சென்றுவிடும். அதனால்தான் மகரிஷிகள் ஞானிகள் என்பவர்கள் இந்த உயிர் பற்றை வளர்த்தவர்கள் என்றும் ஈஸ்வரப்பற்ற ஞான குருவுக்கு சாக்கடை அருகில் என்று உணர்த்தப்படும் பொழுது நான் இந்த உடல் பற்றை பிடிக்காதவன், இந்த உடல் பற்றை அறுத்து மெய்ஞானத்தின் உணர்வை வளர்ப்பதற்கே நான் விரும்புகிறேன் என்று இந்த சாக்கடை அருகே அமரச் செய்து இதைத்தான் அவருக்கு உபதேசிக்கின்றார். ஆக உடல் பெறும் உணர்வுகளை அதை வெறுத்து உயிரோடு ஒன்றி உணர்வை ஒளியாக மாற்றும் நிலைகளைத்தான் ஈஸ்வரப்பட்டர் அவ்வாறு சொல்லுகின்றார். ஆக நாம் அதற்காக வேண்டி இந்த உடலை நாம் வெறுக்க சொல்லவில்லை. இந்த உடலிலே நாம் பற்றை வளர்க்கக்கூடாது என்பதுதான் அதனுடைய பொருள். அந்த உடல் பற்றை நாம் வளர்க்காது உயிர் பற்றை வளர்க்க வேண்டும் என்றால் நம்முடைய நினைவு உயிரின்பால் இருக்க வேண்டும், துருவ நட்சத்திரத்தின்பால் இருக்க வேண்டும். ஏற்கனவே சொன்னது போன்றுதான் அருள் செல்வத்தை நாம் பற்றுடன் பற்றினால் இந்த வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே நமக்கு வந்து சேரும் என்று சொல்வது போன்று துருவ நட்சத்திரத்தின்பால் நம்முடைய நினைவுகளை முழுமையாக செலுத்தி உயிரான ஈசனிடம் வேண்டி குரு சொன்னவன் அந்த அருள் வழியினை அவர் சொன்ன முறைப்படி நான் நுகர்ந்தம் என்றால் இந்த உடலுக்கு தேவையானதும் சரி, இந்த உடலிலே எந்த வினையோ எந்த தீமையோ அல்லது பல கோடி சரீரங்கள் பெற்ற எத்தகைய வினையாக இருந்தாலும் அது தன்னிச்சையாக அது கரையும். இதை நாம் தனித்தனியாக எண்ணி இதற்கு என்ன செய்ய வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அப்படி நாம் நினைவை செலுத்த வேண்டிய அவசியமில்லை. அதுதான் ஞானம் என்று சொல்வது. இந்த வித்திற்கு இந்த சத்தை கொடுத்தால் இந்த வித்து இப்படித்தான் வளரும் என்று ஞானிகள் அத்தகைய ஞான வித்தைத்தான் நமக்குள் பதிவு செய்து அதைத்தான் மீண்டும் மீண்டும் எண்ணி எடுக்கும்படி இந்த தியான பயிற்சியை கொடுத்துள்ளார்கள். ஆகவே அந்த விவசாயி அந்த நிலத்திலே உருவான அந்த வித்துகளுக்கு அவன் எதை போடுகின்றானோ, எதை அந்த வித்துகள் அது பெற்று இந்த மகசூலாக வர வேண்டும் என்று விரும்புகின்றானோ, மரம் வைத்தவன் தண்ணீரை ஊட்டுவான் என்றால் அந்த மரத்திற்கு வேலை இந்த தண்ணீரை ஏற்று அதன்படி வளருவதுதான். அதுபோன்று நாம் குருநாதர் கொடுக்கக்கூடிய நிலைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அதை நாம் எண்ணி அதை நாம் வளர்த்து கொண்டாலே போதுமானது. இங்க தனித்த நிலைகள் இது வேண்டும் அது வேண்டும், இது இப்படி இருக்கின்றது இது இப்படி இருக்கின்றது, இது இப்படி இல்லையே இது இப்படி இல்லையே என்று நம்முடைய நினைவுகளை எங்கெங்கோ நாம் செலுத்த வேண்டிய அவசியமில்லை. இதுதான் ஞானம் என்று சொல்வது. நமக்கு ஒரு குதிரைக்கு எப்படி சேணம் கட்டி இருக்கின்றதோ அது போன்று குருநாதர் சொன்ன நிலைகளை அந்த அருள் உணர்வுகளை நாம் சுவாசித்து அதை நாம் பெற வேண்டும் என்று திரும்ப திரும்ப அதையே எண்ணி ஏங்கினால் போதுமானது. என்னால் விஞ்ஞான அடிப்படையில் நாம் சென்றோம் என்றால் இந்த உடலுக்குள் என்ன இருக்கின்றது, இந்த உடல் உறுப்புகள் எப்படி இயங்குகின்றது,
இந்த உடல் உறுப்புகள் எதனால் நோய் வருகின்றது, எதனால் வலி வருகின்றது, இதை எப்படி சீர்படுத்துவது என்றால் இதை சீர்படுத்திக் கொள்ளலாம். இந்த உடல் உறுப்புகளுடைய இயக்கத்தையும் காப்பாற்றலாம். ஆனால் இந்த உடல் உறுப்புகளை சீராக காப்பாற்றி நாம் என்ன செய்ய போகின்றோம் என்றால் எல்லாத்திற்குமே ஒரு முதிர்ச்சி உண்டு. ஆக இது ஒரு சட்டை தான். இந்த சட்டையை கலற்றி விட்டு ஒளியான உணர்வாக நாம் அந்த சட்டையை போட வேண்டும். அதான் அந்த ஆன்மா என்று சொல்வது. ஆக இந்த ஞானம் இருந்தால் இது எல்லாமே நமக்கு கைகூடி வரும். இந்த ஞானம் தான் நமக்கு தேவை. ஆக ஞானிகளிடம் சென்று ஞானம் வேண்டும் என்று அந்த அடிப்படையில் நாம் நினைவை செலுத்தினால் அந்த ஞானத்தால் நாம் அடியறிந்து செயல்படக்கூடிய அந்த சிந்தனை நமக்கு வரும். யாரோ செய்வார், எவரோ செய்வார், யாரோ கொடுப்பார், எவரோ கொடுப்பார் என்று நாம் யாரையும் எதிர்பார்ப்பதற்கு பதிலாக அந்த உயர்ந்த உணர்வின் சத்துக்களை அந்த குரு நமக்குள் பதிவு செய்த ஞான வித்திற்கு தேவையான சத்தை நாம் பெற்றோம் என்றால் அந்த ஒளி சுடராக இந்த வாழ்க்கையில நாம் அந்த அருள் வாழ்க்கை அருள் வழியாக அது அமையும். அந்த அருள் வழி அந்த அருள் வாழ்க்கை நமக்குள் அமையப்படும் பொழுது எதை எந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும், இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த தெளிவான சிந்தனை வரும். அதுதான் நமக்கு வேண்டும். அந்த சிந்தனை இருந்தால் அது நம்மை சரியான பாதைக்கு நம்மை அழைத்து செல்லும். அனைத்தையும் தெரிந்து அதற்கு பின் அந்த பாதையில் பயணம் செய்வதல்ல. இந்த வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் இடையூறு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த அருள் உணர்வுகளை நாம் வளர்த்து கொண்டதை பயன்படுத்தி அதன் மூலமாக தன் வழியை, தன் பாதையை, தான் பின் செல்லும் பாதையை, அந்த ஞானியில் காட்டிய வழியில் செல்லும் பாதையை நாம் தான் வகுத்துக் கொள்ள முடியுமே தவிர, நம்மால் தான் அதை செயல்படுத்த முடியுமே தவிர, யாரோ ஒருவர் சொல்லிக் கொடுத்தோ அல்லது யாரோ ஒருவர் கையை பிடித்து அழைத்துக் கொண்டோ அல்லது ஒவ்வொரு நொடிப்பொழுது நமக்கு வந்து சொல்லி அந்த வழியில் அழைத்து செல்லக்கூடிய நிலைகள் அப்படி எந்த நிலையும் எங்கும் கிடையாது. அது தனக்குத்தானே தானே உண்மைகளை உணர்ந்து தானே தன் வழி இந்த வழிதான் என்பதை உணர்ந்து தானே தான் தன் உயர்வுக்கு வழிகாட்ட முடியும். ஆனால் அந்த உயர்வுக்கு வழிகாட்டக்கூடிய நிலைக்குத்தான் அந்த பாதையில நாம் சீராக செல்வதற்குத்தான் குருவினுடைய பாதுகாப்பு இருக்கின்றது. அது குரு வந்து செயல்படுத்துவார், குரு அதை செய்து கொடுப்பார் அல்லது குருதான் செய்வார் என்ற நிலைகளுக்கு பதிலாக குரு சொன்ன அந்த வழியினை நமக்குள் அந்த வித்திற்கு இந்த ஞான சத்தாக உர சத்தாக அவர்பால் நினைவை செலுத்தி அவர் கொடுக்கக்கூடிய அந்த உயர்ந்த சக்தியினை நாம் பருகினால் அதைத்தான் இந்த உறுப்புகளுக்கு செய்யக்கூடிய தியானம் என்று சொல்வது. ஒவ்வொரு அணுவிலும் இந்த சக்தியை பெறுவதற்குத்தான் இத்தகைய பயிற்சியாக கொடுத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு உறுப்பிலும் எல்லா நினைவுகளும் எல்லா உணர்வுகளிலும் இனி வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதில் எல்லாம் இந்த சக்தியை சேர்ப்பதற்கு இந்த உயர்ந்த உரத்தை இணைப்பதற்குத்தான் இந்த உடல் உறுப்புகள் தியானமே தவிர இந்த உடலை காப்பதற்கோ உறுப்புகளை சீராக இயக்குவதற்கோ அல்ல. இந்த நிலத்திலே ஏனால் நிலத்தில் இருந்துதான் இந்த வித்து வளர்கின்றது. ஆக நாம் நிலத்தை காப்பதற்கு வரவில்லை, நிலத்தை நம்முடன் எடுத்துச் செல்வதற்காக வரவில்லை. ஆக நிலத்தை நாம் பயன்படுத்துவதற்குத்தான் வந்திருக்கின்றோம். ஆக இந்த உடல் என்பது நிலம்தான். இந்த நிலத்தை பண்படுத்தி தான் குருநாதர் நமக்குள் இந்த ஞான வித்துகளை பதிவு செய்துள்ளார்கள். அவர் பதிவு செய்வதை நாம் சீராக வளர்க்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த உடல் உறுப்புகளுடைய தியானமே. அந்த அடிப்படையிலே ஒரு நட்சத்திரத்தை அதிகமாக எண்ணி நம் உயிரின்பால் அதிகமாக நினைவை செலுத்தி அந்த உடல் உறுப்புகள் பெற வேண்டும் என்று நினைவை செலுத்தினாலே போதுமானது. நம் நினைவில் துருவ நட்சத்திரத்தின்பால் இருக்கும் உயிருடன் ஒன்று. எந்த துருவ நட்சத்திரத்தின்பால் திரும்ப திரும்ப நம் நினைவை செலுத்துகின்றோமோ அதிலிருந்து வெளிப்படக்கூடிய உயர்ந்த சத்து அந்த ஆற்றல் ஒரு ஏரியல் ஒரு ஆண்டனா எப்படி அதனுடைய இணைப்புகளை கொடுத்த பின் இங்கே நாம் அதனுடன் இணைத்த கருவிகளை அது இயக்கப்படும் பொழுது அது இழுத்து கொண்டு வருகின்றதோ அது போன்று நாம் துருவ நட்சத்திரத்தின்பால் எடுத்துக்கொண்ட எண்ணங்களும் உயிர் வழியாக இயங்கி பெறக்கூடிய நிலைகளும் இந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு அந்த உயர்ந்த சக்தியை அதுவே பெற்றுத்தரும். இதற்குள் எத்தனையோ அதிசயங்களை நாம் பார்க்கலாம். அதாவது மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி இந்த உணர்வுகளை நாம் செயல்படுத்தக்கூடிய நிலைகளில் எத்தனையோ அதிசயங்களை அனுபவங்களாக நாம் பார்க்க முடியும். ஆக அந்த அடிப்படையிலே தான் இதை செயல்படுத்த முடியுமே தவிர இதை இப்படி செய்ய வேண்டும் இதை இப்படி செய்ய வேண்டும் என்று பள்ளிக்கூடத்திலே பாடம் சொல்லித் தருவது போன்றோ அது ஒரு விஞ்ஞானிகள் நான் கண்டுபிடித்து விட்டேன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் என்று சொல்லிக் கொடுப்பது போலோ தெரிந்து வைத்து இதை செயல்படுத்துவதில்லை. அதுதான் தெரியக்கூடிய நிலை. அறிய வேண்டும், தெரிய வேண்டும், வளர்க்க வேண்டும், இதை பெற வேண்டும் என்று அதை வேண்டும் 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 என்று வேண்டி பெற்றால்தான் இந்த ஞானமும் வளர்ச்சி அடையும். தெரிந்து கொண்டேன், எனக்கு தெரியும், இப்படிதான் இதை செய்ய வேண்டும் என்றால் இந்த ஆறாதறிவுடைய நிலைகள் எதை வளர்க்க வேண்டும் எதை சேர்க்க வேண்டும் என்ற நிலைகள் அங்கே தடைப்படுத்தி விடுகிறது. அதைத்தான் திரும்ப திரும்ப அங்கே நீ வளர்த்து கொண்ட அறிவின் துணை கொண்டு பரந்த நிலைகளை நீ நினைவை செலுத்திவிட்டால் உன்னை நீ மறந்து விடுகின்றாய். உன்னை உருவாக்கிய சக்தியை மறந்து விடுகின்றாய். உனக்கு எந்த சக்தி வழிகாட்டுகின்றதோ அதையும் மறந்து விடுகின்றாய். அதை தெரிந்து கொண்ட நிலையில் வரப்படும் பொழுது அந்த அறிவினுடைய வளர்ச்சி இருந்தாலும் ஞானம் இழக்கப்படுகிறது என்று தெளிவாக சுட்டி காட்டுகின்றார்கள். ஆக நமக்கு இந்த உடலை பெற்று தந்த தாய் தந்தையரும் சரி இந்த வாழ்க்கையிலே அருள் வழியினை பெற்று தந்த முதல் தெய்வங்களும் சரி அந்த வழியிலே ஞான குருவையும் மகரிஷியுடைய அருள் சக்தியையும் பெறக்கூடிய நிலை உருவாக்கிய அந்த நிலைகளையும்
இந்த வழிகாட்டக்கூடிய நிலைகளையும் குருவையும் மகரிஷிகளையும் எண்ணி இந்த வழியிலேயே இந்த எண்ணத்தை இந்த உணர்வை இதையே முகப்பில் வைத்து சென்றோம் என்றால் ஞானகுரு நாம் எல்லாம் எந்த நிலை பெற வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டு திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லீர் என்று சொன்னாரோ அந்த முழுமையான நிலைகளை நாம் பெற முடியும். ஆக இதற்கு எந்த சிரமமும் தேவையில்லை. இதற்கு நாம் கடும் தவம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரிடம் வரம் வேண்டியதில்லை. அந்த வரம் தானாக நம்மிடம் வந்து சேரும். அந்த தவ வலிமையும் நமக்கு கிடைக்கும். ஆக நாம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு குரு சொன்ன இந்த அவர் காட்டிய அருள் வழியிலே அந்த நெறிப்படி அந்த சக்திகளை நாம் பெரும்படி செய்வோம்.